சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் வீட்டில் குவிந்துள்ள நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். பாபு சரவணன், இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் அருகே மடப்புரம் காளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமார் என்பவர் 10 சவரன் தங்க நகை காணாமல் போன வழக்கில் திருப்புவனம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் அஜித்குமார் நேற்று இரவு உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் 6 பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்த நிலையில இன்று திமுக நிர்வாகிகள் மாவட்ட துணைச் செயலர் சேங்கை மாறன் அவருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இந்த இறந்த அஜித்குமார் குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை கேட்பதற்காக வந்திருந்தனர். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் அவரது திமுக நிர்வாகிகளும் காவல்துறையினரும் அந்த உடல்கூறு ஆய்வுக்காக அந்த அஜித்குமாரின் உடல் மதுரை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக கையெழுத்து பெறுவதற்காக வந்ததாக நினைத்து அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சற்று நேரம் தள்ளுமுள்ளு நடைபெற்றது. அதன் பின்பு அந்த அஜித்குமார் உறவினர்கள் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு இப்ப போராட்டம் நடத்தி வருகின்றனர்.